ஹாய் காய்ஸ். இந்த சீரிஸ்ல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, எண்ட் டு எண்ட் ரியல் வேர்ல்ட் பேஸ்டு வெப் அப்ளிகேஷன்ஸ எப்படி செலினியம் பிளஸ் பைத்தான வச்சு ஆட்டோமேட் பண்ண போறோம்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ப சாஃப்ட்வேர் டெஸ்டிங் என்னன்னு பார்க்கலாம். சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா எதுவும் இல்ல. ஜஸ்ட் நம்ம சாஃப்ட்வேர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு தான். எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ நான் பட்டன கிளிக் பண்ணா அந்த பட்டன் ஆக்சுவலா ஒர்க் ஆகணும். அண்ட் அனதர் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, ஒரு டிக் பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அந்த டிக் பாக்ஸ நான் டிக் மார்க் குடுத்தேன்னா, அந்த டிக் மார்க் ஒர்க் ஆகணும். அதான் வந்துட்டு சாஃப்ட்வேர் டெஸ்டிங். அந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில 2 பார்ட் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு மேனுவல் டெஸ்டிங் அண்ட் அனதர் ஒண்ணு வந்துட்டு ஆட்டோமேஷன் டெஸ்டிங். ஃபர்ஸ்ட் மேனுவல் டெஸ்டிங் என்னன்னு பார்க்கலாம். மேனுவல் டெஸ்டிங்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேனுவலா டெஸ்ட் பண்ற அப்ளிகேஷன எந்த ஒரு சாஃப்ட்வேரும், எந்த ஒரு டூல் ஆர் எந்த ஒரு ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாம டெஸ்ட் பண்ணா மேனுவல் டெஸ்டிங். அதோட எக்ஸாம்பிள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்துட்டு Amazon வெப்சைட் போறீங்க. அதுக்குள்ள நீங்க வந்துட்டு இமெயில் ஐடி கிரியேட் பண்றீங்க. இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் குடுத்து சைன் அப் பண்றீங்க. இதான் மேனுவல் டெஸ்டிங். மேனுவலா பண்றதால. அதே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேஷன் டெஸ்டிங். ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னா சிமிலர் சேம் தான். ஆனா இங்க நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா, பைத்தானும் செலினியம் ஸ்கிரிப்ட்ட. எப்படி மேனுவலா அதே மாரி லைக் ஸ்கிரிப்ட்ட வச்சு யூசர் நேம் என்டர் பண்ண போறோம். பாஸ்வேர்ட் என்டர் பண்ண போறோம். அதே சைன் அப் பண்ண போறோம். இந்த மேனுவல் டெஸ்டிங்கோட ட்ராபேக்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைம் கன்சியூம் பண்ணும். ஒரு இதையும் சைன் அப் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு ரிப்பீட்டட் டாஸ்க். ரிப்பீட்டடா ஒரே ஒர்க்க ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டே இருந்தா அது டைம் கன்சியூம் ஆகும். அதுக்கப்புறம் ஹியூமன் எரர். சம்டைம்ஸ் நம்மளே தெரியாம எரர் மேக் பண்ண வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் தான் ட்ராபேக்ஸ் ஆஃப் மேனுவல் டெஸ்டிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேஷன் டெஸ்டிங். அந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரன் டெஸ்ட் இன் அ செகண்ட். ஆக்சுவலா ஜஸ்ட் நம்ம ஸ்கிரிப்ட்ட எழுதிட்டு ஜஸ்ட் ரன் பண்ணோம்னு வச்சுக்கங்களேன், அது செகண்டுக்குள்ள ரன் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு ரிப்பீட்டடா இப்போ ஒரு 100 டைம்ஸ் நான் சைன் அப் பண்ணணும்னு வச்சுக்கங்களேன், சேம் நான் வந்துட்டு ஒரே ஒரு ஸ்கிரிப்ட்ல ஒரு 100 யூசர் நேம் கிரியேட் பண்ணிட்டு, நான் ரன் பண்ணா வச்சுக்கங்களேன், 100 டைம் வந்து அக்கவுண்ட் கிரியேட் ஆயிடும். அது வந்துட்டு அக்யூரேட்டாவும் இருக்கும். எந்த ஒரு எரரும் மேக் பண்ண சான்ஸே இல்ல. இதான் பேசிக் ஒரு ஃபவுண்டேஷன் ஆஃப் த மேனுவல் டெஸ்டிங் அண்ட் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கு. நெக்ஸ்ட் எப்படி சிஸ்டம் செட்டப் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் பைத்தான் டவுன்லோட் டைப் பண்ணிக்கோங்க. அதில ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு, ஜஸ்ட் வந்துட்டு டவுன்லோட்ஸ்ல போயிட்டு, இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன ஜஸ்ட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கோங்க. அது டவுன்லோடிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுரும். பைத்தான் டவுன்லோட் ஆன உடனே ஜஸ்ட் அத வந்துட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்ஸ்டால் பைத்தான் சொல்லி இந்த பேஜ் வரும். அந்த பேஜ்ல ஆட் பைத்தான் பாத் இருக்கு பார்த்தீங்களா? அந்த டிக் பாக்ஸ கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அத கிளிக் பண்ணா மட்டும் தான் நம்ம ப்ரோகிராம் வந்துட்டு நம்ம சிஸ்டத்தில எங்க ரன் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும். அப்படி நம்ம டிக் பண்ணாத விட்டுட்டோம்னா, இப்ப சப்போஸ் நம்ம வந்துட்டு ப்ரோகிராம் ரன் பண்ணும்போது நம்ம சிஸ்டத்தில ரன் ஆகாது. அது கமாண்ட் நாட் ரெகக்னைஸ்ட் அப்படின்ற மாரி எரர் வரும். அத டிக் பாக்ஸ் கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஜஸ்ட் இன்ஸ்டால் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. அது செட்டப் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும். இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆன உடனே அத க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம டெர்மினல் போயிடுங்க. டெர்மினல்ல போயிட்டு பைத்தான் -- வெர்ஷன்னு டைப் பண்ணிக்கோங்க. அங்க டைப் என்டர் பண்ண உடனே நமக்கு பைத்தான் வெர்ஷன் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். அந்த வெர்ஷனையும் இப்ப நம்ம டவுன்லோட் பண்ணதையும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா இருக்கும். இப்ப நம்ம பைத்தான் செட்டப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, விஎஸ் கோட் எடிட்டர நம்ம டவுன்லோட் பண்ணணும். அது நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா, விஎஸ் கோட் டவுன்லோடர் டைப் பண்ணிட்டு, அத ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. அது ஃபர்ஸ்ட் சஜஷன் வருது பார்த்தீங்களா? டவுன்லோட் விஷுவல் கோட் அத கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ண உடனே நமக்கு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் அண்ட் உபுண்டு அண்ட் மேக்லாம் காமிக்கும். ஆக்சுவலா நான் வந்துட்டு விண்டோஸ் யூசர். அதனால நான் அந்த விண்டோஸ் 10, 11 நான் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ப டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ண உடனே, தேங்க்ஸ் ஃபார் டவுன்லோடிங் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, டவுன்லோட் கம்ப்ளீட் ஆன உடனே ஜஸ்ட் அத ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே ஜஸ்ட் வந்துட்டு ஐ டூ நாட் அக்செப்ட் த ஆர்குமென்ட் இருக்கும். அத நம்ம வந்துட்டு அக்செப்ட் ஆர்குமென்ட்னு குடுத்துக்கோங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ண உடனே அந்த டெஸ்டினேஷன் கேட்கும். எங்க விஎஸ் கோட் எடிட்டர் சேவ் ஆகணும்னு சொல்லிட்டு. அது ஆக்சுவலா டிஃபால்ட்டா அதுவே ப்ரோகிராம் ஃபைல்ல ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா அத சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு மெனு எப்படி இருக்கணும்னு கேட்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா, ஆட் பாத் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா டிக் பாக்ஸ்ல இருக்கு. ஸோ அத அப்படியே விட்டுறலாம். நெக்ஸ்ட் குடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்ஸ்டால் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. ஆ விஎஸ் கோட் எடிட்டர் வந்துட்டு இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஒன்ஸ் நம்ப இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா, ஃபினிஷ் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் ஓப்பன் பண்ண உடனே ரைட் சைடு டாப்ல 3 டாட் ஐகான் இருக்கும். அந்த ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ண உடனே கீழ ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா, செட்டிங் ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங் ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, கீழ
எபோட் க்ரோம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே க்ரோம் வெர்ஷன் இருக்கும் 137, அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் க்ரோம் டிரைவர்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கிளிக் பண்ணிக்கோங்க. என்ட்ரு கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட்டு சஜஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே க்ரோம் ஃபார் டெஸ்டிங் அவைலபிலிட்டி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பேஜில் நம்ம சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதில் நம்ம வந்துட்டு ஸ்டேபிள் தான் கிளிக் பண்ணணும். ஸ்டேபிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டேபிளை கிளிக் பண்ண உடனே அந்த வேர்ஷன்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள், 137. மேலே பார்த்தீங்கன்னா லினக்ஸ், மேக் எல்லாம் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா க்ரோம் வெப் டிரைவர் இருக்குது. அந்த க்ரோம் வெப் டிரைவர் அந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அந்த காப்பி பண்ண லிங்க்கை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ண உடனே அது டவுன்லோடிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்ஸு டவுன்லோட் ஆன உடனே கீழே ஃபைல் எக்ஸ்ப்ளோரேட்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண க்ரோம் வெப் டிரைவர் அவைலபிளாக இருக்கும். அந்த க்ரோம் வெப் டிரைவரை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அது நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆனோடனே பக்கத்தில் இன்னொரு ஃபைல் வந்திருக்கும், அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா க்ரோம் டிரைவர் இப்போ நம்ம சிஸ்டத்தில் அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறோம். அது ஃபோல்டர் போயிட்டு மேலே டாப்பில் நியூன்னு இருக்கும், அதை நியூ கிளிக் பண்ணிவிட்டு ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நேம் வச்சுக்கோங்க, ஃபோல்டர் நேம். நான் இங்கே ஆக்சுவலாக இது செலினியம் டுட்டோர்னு வச்சுக்கிறேன். நீங்கள் உங்கள் ப்ரிஃபரன்ஸ் படி செலினியம் ப்ராக்டிஸ் அது மாதிரி டெஸ்டிங் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஃபோல்டர் க்ரியேட் பண்ண உடனே நெக்ஸ்ட் வந்துட்டு விஎஸ் கோட் எடிட்டர் வந்துடுங்க. விஎஸ் கோட் எடிட்டர் வந்தீங்கன்னா இங்கே நியூ ஃபைலில் கிளிக் பண்ணால் வச்சுங்களேன், கர்சர் வச்சா உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ்லாம் வரும். அது ஃபோல்டரை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ எந்த ஃபோல்டரை ஆக்சுவலாக முன்னாடி க்ரியேட் பண்ணமோ அந்த ஃபோல்டரை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். அதில் ஜஸ்ட்டு ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபோல்டரை கிளிக் பண்ணிட்டா அந்த ஃபோல்டருக்குள்ளே இப்போ நம்ம இருக்கிறோம். ஆக்சுவலாக ஒன்ஸ் நம்ம ஃபோல்டருக்குள்ளே வந்தோடனே அங்கே பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் க்ரியேட் பண்ண பக்கத்தில் ஒரு ஐக்கான் இருக்கும், அப்புறம் ஃபைல் க்ரியேட் பண்ண ஒன்று இருக்கும். ஜஸ்ட் வந்து நான் ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் பைன்னு போட்டிருக்கோம். இந்த .pyன்றது மேண்டிட்டரி, ஏன்னா நம்ம ஆக்சுவலாக இங்கே பைத்தான் ஃபைலில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். அந்த எக்ஸ்டென்ஷன் போட்டால் தான் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். 2 செட்டப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 3வது என்ன பண்ணுறோன்னா செலினியம் இன்ஸ்டால் பண்ணணும். அது செலினியம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மேலே 3 ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு டெர்மினல் போய்ட்டு டெர்மினல்லேருந்து நியூ டெர்மினலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதை செலக்ட் பண்ண உடனே கீழே டெர்மினல் வந்துடும். அந்த டெர்மினலில் என்ன டைப் பண்ணுறீங்கன்னா பிப் இன்ஸ்டால் செலினியம் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ட்ரு கிளிக் பண்ணிக்கோங்க. என்ட்ரு கிளிக் பண்ண உடனே இந்த செலினியம் பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆச்சுன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட்டு ஸ்கிரிப்டை எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து டைப் பண்ணிங்க ஃப்ரம் செலினியம் இம்போர்ட் வெப் டிரைவர். ஆக்சுவலாக இந்த ஃபர்ஸ்ட் லைனில் நம்ம என்ன சொல்கிறோம்னா வெப் டிரைவருன்றதை இம்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். வெப் டிரைவர்னால் ஒன்றும் இல்லை, இட் இஸ் எ யூசர் இன்டர்ஃபேஸ். இப்போ நம்ம ஒரு வெப்சைட் நம்ம ஆட்டோமேட் பண்ணும்போது அந்த வெப்சைட்டோட நமக்கு அந்த வெப் பேஜ் நமக்கு தேவை பார்த்தீங்களா, ஸோ அதுதான் இங்கே நம்ம வெப் டிரைவரை நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுறோம், அந்த இன்டர்ஃபேஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு டிரைவர் ஈக்குவல் வெப் டிரைவர் டாட் க்ரோம். ஆக்சுவலாக அந்த டிரைவர்ன்றது வேரியபிள். அந்த வெப் டிரைவரை நம்ம வந்துட்டு கால் பண்ணி நம்ம க்ரோம் ஓப்பன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு டிரைவர் டாட் கெட் ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ இந்த கெட்டுன்றது டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம வந்துட்டு எந்த வெப் பேஜ் நம்ம ஓப்பன் பண்ணணுமோ அந்த வெப் பேஜோட லிங்க்கை நம்ம பாஸ் பண்ணணும். ஆக்சுவலாக அது க்ரோம் வந்துக்கோங்க. இப்போக்கி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கூகுள் எடுத்துக்கலாம். கூகுள் டைப் பண்ணிவிட்டு அது ஃபர்ஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே டாப்பில் வந்துட்டு ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த HTTP அப்படின்னு அது வந்த உடனே அதை வந்துட்டு கண்ட்ரோல் A கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம விஎஸ் கோட் எடிட்டர் வந்துட்டு அதில் பாஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பாஸ் பண்ணிட்டா இப்போ வந்துட்டு இந்த பேஜ் ஆட்டோமேட்டிக்காக போகணும்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா அந்த பேஜோட டைட்டிலை பிரிண்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்துன்னா டைப் பண்ணிங்க பிரிண்ட் டிரைவர் டாட் டைட்டில். இப்போ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா அந்த பேஜில் இருக்கிற டைட்டிலை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டிரைவர் டாட் குவிட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸு அந்த ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆனோடனே விண்டோஸே க்ளோஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேலே இருக்கிற 3 ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டு நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம பைத்தான் ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறதுக்கு பைத்தான், அதுக்கப்புறம் பைத்தானோட ஃபைல் நேம் டைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டாட் பிஒய். நீங்கள் உங்களோட பைத்தான் ஃபைல் நேமை டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்துட்டு கிளிக் என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தோடனே இந்த பேஜ் ஆட்டோமேட் ஆகிடும். பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்துருப்பீங்க அது சீக்கிரமாக ஆட்டோமேட் ஆகிடுச்சு. இந்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா கூகுள்னு பிரிண்ட் ஆகிருக்கு.
இப்போ நம்ம அந்த வெப் பேஜுக்குள்ளே போய் பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டிங் பாருங்கள் கூகுள்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ஸோ இது அப்கமிங் வீடியோஸில் நம்ம இந்த ரியல் வேர்ல்டு பேஸ் பண்ணி இண்டஸ்ட்ரியில் ஆப்டிமேட் பண்ணுறாங்களோ அது ஃபுல் ப்ராக்டிஸ் வீடியோஸ் வந்துக்கிட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.